என்ன பார்க்க போகிறோன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் 2025 அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்திலேருந்து 90 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நிரந்தரமான ஒரு அரசு வேலைவாய்ப்புங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்புங்க. 90 காலியிடத்துக்கான கிளர்க் போஸ்ட்டுக்கான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் இந்தியாவில் எங்கே வேணாலும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயிலும் நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா லா கிளர்க் ரிசர்ச் அசோசியேட் போஸ்ட்டுக்கான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 90 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்பு அதனைத் தொடர்ந்த வேலைவாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லா டிகிரி முடிச்சிருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அதனைத் தொடர்ந்து வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசுங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 வயசுங்க. 20லேருந்து தொடங்கி 32 வயசுக்குள்ளாடி இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு 5 இயர்ஸுங்க. ஓபிசி கேட்டகரி 3 இயர்ஸுங்க. பிடபிள்யூடி கேட்டகரி 10 இயர்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலைவாய்ப்பு அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புனா சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் 80,000 ரூபாய் பெர் மந்த் ஒரு ஆளுக்கு கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த வேலைவாய்ப்பு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படி 3 இதாக பிரிச்சிருக்காங்க. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். பேஸ் 2 சப்ஜெக்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 3 பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நேர்முக தேர்வு முறை ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் சென்னையில் தாங்க நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் அப்ளிகேண்ட்ஸ் எல்லாருக்குமே அனைத்து கேஸ்ட் வைஸ் இல்லாமல் அனைவருக்குமே 500 ரூபாய் பெர் ஒரு ஆளுக்கு உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் மோட் ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/1/2025 ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/2/2025 பிப்ரவரி மாதம் முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 9/3/2025 மார்ச் மாதம் நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஆப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.